ஏசப்பா. ஆவியானவரே, ஒவ்வொரு ஜனங்களோடு என் தேவன் பேசுங்க, இடைவிடுங்க. உங்க பாதுகாப்பை எங்களுக்கு தந்து ஆசீர்வதிங்க. மகிமை கருத்துடைய சோதரம் ஏசப்பாவுக்கு தருவழைத்து கொள்ளும். ஏசு சுமந்தவங்க எழுதிடாவே. எல்லாம் கையை தட்டி தட்டி சோதரம். நான் வாசிக்கக்கூடிய தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 15. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? அவன் தன் நாவினால் புற கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு போடாமலும் குற்றமில்லாதவர்களுக்கு பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் உட்காருவோம். இரண்டாம் வசனத்தை நாம் வாசிப்போம். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. மனதார சத்தியத்தை பேசுவன் தானே. சத்தியம் எங்க உண்டாக விடுதலை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் என்ன செய்யும்? விடுதலையாகும். தேவ பிள்ளைகள் நம் உலகத்தில் கொடுக்கப்படுற காலங்கள்ல மனதார சத்தியத்தை பேசும். சத்தியம் தான் ஒரு மனுஷனை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எல்லாரும் சேர்ந்து என்னங்க வாசிங்க, எல்லாம் சத்தம் போட்டு வாசிப்போம். உத்தமனாய் நடந்து நீதி நடந்து மனதார சத்தியத்தை பேசுவோம் தானே. மனதார சத்தியத்தை பேசுவோம் தானே. அசுத்த ஆவி சத்திய வசனத்துக்கு மட்டும்தான் பயன்படும். சத்திய வசனத்துக்கு நம்ம எல்லாரும் பயப்படணும். என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நான் என்ன செய்வேன்? நோக்கி பார்ப்பேன். வசனம் தான் ஜீவன். இந்த ஜீவ வார்த்தையை நம்ம அதிகமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஜீவ வார்த்தையை நம்ம அதிகமாக உள்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமில்லை, தேவனுக்கு பிறப்படும் ஒவ்வொரு வார்த்தையால் மனுஷன் அழைப்பார். என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நான் என்ன செய்வேன்? நோக்கி பார்ப்பேன். நம்ம எல்லாருமே வசனத்தை கீழ்ப்படிய வேண்டும். நான் தேவனானால் எனக்கு உண்டான பயம் என்று பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தரை செய்வீர்கள். அல்லேலூயா. 5ஆம் வசனத்தை நாம் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். இந்த உலகத்துல பணத்தை வட்டி கொடுக்கறதுனால நிறைய பிரச்சனை வரும். வட்டி வாங்கும்போது நல்லா தான் இருக்கும், கொடுக்கிறவங்க சந்தோஷமா கொடுக்க மாட்டாங்க, அதான் பிரச்சனை. வாங்குறவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், கொடுக்கிறவங்களுக்கு சந்தோஷமே இருக்காது, அதான் ஒரு பிரச்சனை. அதனால தெய்வ பிள்ளைகள், பணம் உங்களுக்கு அதிகமா வரும்போது பேங்க்ல போட்டு வட்டி வாங்கலாம், ஒரு நிலத்தை வாங்கலாம், ஒரு கடையை வாங்கி வாடகை கொடுக்கலாம், அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். வட்டி வரும்போது தெய்வ பிள்ளைகள், ஆண்கள் பிள்ளைகளுக்கு அது சுத்தமா ஆகாது. அல்லேலூயா. காசு வாங்கும் போது சந்தோஷமா வாங்குவாங்க, வட்டி தான் தரக்கு விருப்பமே இருக்காது. எப்படியாவது உங்களுக்கு விரோதமாக ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, பணத்தை வாங்கி. இதான் உலகம். அதனால் தெய்வ பிள்ளைகள், இந்த உலகத்தில் நம்ம நிம்மதியாக வாழ வேண்டுமானால் நாம் சம்பாதிக்கிற பணத்தை செலவு பண்ணவும் சேமிக்கிறதுக்கும்
நல்ல ஞானம் தேவை. பணம் எல்லா மனுஷனும் ஆசிரமா இருப்பது தேவை சித்தம். இந்த உலகத்துல பணத்தை கொடுத்து ஏமாந்த மக்கள் ஏராளம். உதவி செய்ய போனவங்க எல்லாம் தரித்திரம் அடைந்த மக்கள் ஏராளம். உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு ஏழை இருக்கிறாங்க. உதவி செய்துச்சு. ஆனால் எல்லாருக்கும் நீங்க உதவி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு மனைவி, பிள்ளைகள், உங்க தேவைகள் பிற்காலத்தில் ரொம்ப உதவியா இருக்கும். தேவையில்லாம காசு கொண்டு யாரையாவது கொடுத்து ஏமாந்துறாங்க. இந்த உலகம் பொல்லாத உலகம், பொல்லாத ஜனங்கள். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஆத்மாவை காக்க வேண்டும். நம்ம தேவையில்லாம எங்கேயாவது சிக்கிட்டோம்னா நம்ம ஆத்மாவுக்கு நஷ்டம் வந்துடும். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாரும் சுகமாய் வாழ்படி வேண்டுகிறேன். நம்ம ஆத்மால கலக்கமும் சோர்வும் தொய்வும் அதுக்கு என்ன காரணம்? நம்ம தான் காரணம். நம்ம தான் தேவையில்லாத சிக்கி கொள்ளுகிறோம். தேவையில்லாத வேலையை செய்ய போகிறோம். தேவையில்லாத பழக்கவழக்கம் வைக்கிறோம். தேவையில்லாம செல்போன்ல நேரத்தை செலவு பண்ணுகிறோம். அது நம்ம ஆத்மா துக்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல. நம்ம எல்லா வீட்டிலும் வாழ வேண்டுமானால் முதலாவது எது வாழணும்? ஆத்மா. இந்த ஆத்மா வாழ வேண்டுமானால் நம்ம தேவையில்லாம போய் எங்கேயும் சிக்கிடக்கூடாது. நேரத்தை வீணாக்கிடக்கூடாது. ஆகாத சம்பாஷணை நல்வொழுக்கத்தை கெடுக்கும். சொற்கள் மீதினால் பாவம் இல்லாமல் போகாது. தேவையில்லாம பேசினாலே பாவம் வரும். ஊர்கதை விட்டாலே பாவம் வரும். இன்னொரு மனுஷனை கெடுத்து பேசினாலே நமக்கு நம்ம ஆத்மா சோர்ந்துரும். நம்ம ஆத்மா விலையேறப்பட்டு உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினார்களுக்கு லாபம் என்ன? நம்ம ஆத்மாவில் எப்பெல்லாம் சோர்வும் தொய்வும் வருகிறதோ அப்பெல்லாம் நம்ம நிறைய பிரச்சனை மாற்றம் இருக்கும். அதனால தேவ பிள்ளைகளும் ஆத்மாவை காத்து கொள்ள வேண்டும். நம்ம ஆத்மா மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். மகிழ்ச்சியா இருப்பதே தேவ வேலை. நம்ம ஆத்மா மட்டும் செத்துச்சுன்னா நீங்க ஒரு காலம் இந்த உலகத்துல வாழ முடியாது. பிசாசு உங்களை ஈஸா அடிச்சு வைக்கிடுவான். பிசாசு உங்களை தொடாம இருக்கணும்னா உங்க ஆத்மா வாழணும். அல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழும். அப்பதான் இந்த உலகத்துல இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம ஆத்மாவுக்கு எந்த சேதமும் வரக்கூடாது. நம்ம வாயின் வார்த்தை மூலமா வரக்கூடாது. நம்ம கண்ணு மூலமா வரக்கூடாது. வீண் பேச்சினால் வரக்கூடாது. பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து அவங்கள்ட்ட சாபம் போட்டு அது மூலமா நமக்கு சோதனை வரக்கூடாது. நான் நன்மை செய்தே போனேன். நன்மை யாருக்கும் செய்யக்கூடாது. நன்மை செய்தே தப்பு. ஒரு ஆடு நீங்க அரிசியை கொடுங்க, ஒரு செருப்பை கொடுங்க, ஒரு 500 ரூபாய் கொடுங்க, இது உங்களுக்கு ஒரு சோதனை வராது. இதுக்கு மேல கொடுத்தீங்கன்னா நீங்க கேட்கவே கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. கேட்கவே கூடாது. அப்ப சோதனை செய்யாது வராது. ஒரு ஆளுக்கு ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுங்க. அல்லேலூயா. சுவிசேஷம் சொல்லுங்க. ஆத்மாதை பண்ணுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கெட்ட பணத்தை யாருக்கும் கொடுக்காது. உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கும் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. எல்லாம் கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுங்க.